கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவசியமான ஆழமான வேத பாடம் என்ற வேத பாட தொடருக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கிறிஸ்துவுக்குள் யாராக இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வதில்தான் கிறிஸ்தவ வெற்றி வாழ்க்கை அமைகிறது. அதை அறிந்து கொள்வதும் அதை அனுபவிப்பதுமே இந்த வேத பாடத் தொடரின் நோக்கமாகும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்பதாக. புதிய சிருஷ்டிப்பு அல்லது புது படைப்பு என்பதே இன்றைய வேத பாடத்தின் தலைப்பாயிருக்கிறது. புது படைப்பாக நாம் மாறுவதும் புதிய சிருஷ்டிப்பாக தேவன் நம்மை மாற்றுவதும் ஒரு மகா பெரிய அற்புதமான செயல், ஒரு மகா பெரிய ஆச்சரியமான செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தெய்வம் என்று நம்பி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நான் செய்த பாவங்களுக்காக சிலுவையில் அவர் அடிபட்டு மரித்து விட்டார் என்றும் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து விட்டார் என்றும் நம்பி அவரை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார், நமக்கு பரலோக பாக்கியத்தை கொடுக்கிறார் என்பதை மனதார ஏற்றுக்கொள்கிறோம். இப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் வருகிறார். மனிதன் ஆவி, ஆத்துமா, சரீரம் என்ற 3 அமைப்புகளுடன் படைக்கப்பட்டவன். சரீரம் வெளிப்படையாக நம் கண்களால் காண்பது. ஆத்துமா இது மனது, சித்தம், விருப்பம் இவைகளை உள்ளடக்கிய ஒன்று. பெரும்பகுதி ஆத்துமா மனது சம்பந்தப்பட்டது. இதற்கும் ஆழமாக ஆவி உள்ளது. இது ஆசரிப்பு கூடாரத்தின் மகா பரிசுத்த ஸ்தலம் போல இருக்கிறது. மகா பரிசுத்த ஸ்தலத்திலே உடன்படிக்கை பெட்டி இருந்தது. இன்று மகா பரிசுத்த ஸ்தலமாகிய நம்முடைய ஆவிக்குள் வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து தமது மாம்சத்தின் மூலமும் இரத்தத்தின் மூலமும் புதிய உடன்படிக்கை செய்த இயேசு கிறிஸ்து இருக்கிறார். 2 கொரிந்தியர் 13:5 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? இந்த இயேசு கிறிஸ்து நமக்குள் இருப்பதினால் நமக்கு கிடைக்கிற பாக்கியங்கள் என்ன? 1, நாம் உயிர்ப்பிக்கப்பட்டோம். அப்படியானால் அதற்கு முன்பு மரித்து போயா இருந்தோம்? நாம் உயிரோடே தானே இருந்தோம்? மெய்யாகவே நாம் மரித்து போய்தான் இருந்தோம். ஒருவேளை நம்முடைய மாம்சீக சரீரம் மரித்து போகவில்லை, ஆனால் நம்முடைய ஆவி மரித்து போயிருந்தது. எபேசியர் 2:1 சொல்லுகிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நம்முடைய ஆவி மரித்து போயிருந்தது. அதற்கு தான் செய்வது பாவம் என்ற உணர்வே இல்லை. உணர்வற்ற ஒரு நிலைமையில் பாவத்தை மிகவும் ரசித்து ருசித்து விரும்பி அதற்கென்று சில செலவினங்களை செய்து நஷ்டப்பட்டு அதை விரும்பி செய்து கொண்டிருந்தோம். காரணம், நமக்கு உணர்வு இல்லை. ஏனென்றால் மரித்து போன நம்முடைய ஆவி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்துக்குள் வந்தவுடனே நம்முடைய ஆவி உயிர்ப்பித்து விட்டது. 2வது, நாம் தேவனோடு கிட்டி சேர்ந்து விட்டோம். எப்படிப்பட்ட தேவன்? அவர் மகா பரிசுத்தமான தேவன். அவரை எட்டி கூட பார்க்க முடியாது. கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அவர் நமக்குள் வந்ததினாலே நாம் தேவனுக்குள் இப்பொழுது கிட்டி சேர்ந்து விட்டோம். அப்படியானால் இதற்கு முன்பு தேவனற்றவர்களாகவா இருந்தோம்? அப்படித்தான் இருந்திருக்கிறோம். எபேசியர் 2:12-13 சொல்லுகிறது, அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலருடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர்களும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாயிருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சமீபமானீர்கள். கர்த்தராய் கிறிஸ்து இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இல்லாமல் தேவாதி தேவனிடத்தில் சேர முடியாது. கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில மீட்பு இல்லை என்ற சங்கதியை நாம் அறிந்து விட்டோம். 3வது, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறிவிட்டோம். எபேசியர் 5:8 சொல்லுகிறது, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்பதாக. கிறிஸ்துவுக்குள் ஒருவன் வரும்போது அவனுக்குள் நடைபெறும் மாற்றங்களை பாருங்கள். மரித்து கிடந்த அவனுடைய ஆவி உயிர்ப்பித்து விட்டது. தேவன் தமது தீபமாக அவனுக்கு கொடுத்திருந்த அவனுடைய ஆவி அணைந்து கிடந்த
கிடந்தது, ஆனால் இப்பொழுது உயிர்ப்பித்து விட்டது. அவன் மரித்து போய் கிடந்த அவன் இப்பொழுது உணர்வுள்ள ஒரு மனிதனாகிவிட்டான். அவன் இருதயத்திற்குள் உணர்வு வந்து விட்டது. பாவத்தை பாவமாக பார்க்கக்கூடிய ஒரு உணர்வு வந்து விட்டது. தேவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டதினால், பாவ மன்னிப்பை அவன் பெற்றுக்கொண்டதினால் உள்ளத்தில் ரட்சிப்பின் சந்தோஷம் அவனால் தாங்க முடியாத அளவிற்கு மகிழ்ச்சியாக அவன் வாழ ஆரம்பிக்கிறான். வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த ஜீவன், உயிர் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இவனுக்குள் வந்ததால் இவன் வெளிச்சமாகிவிட்டான். இது ஆவியில் நடைபெற்ற புதிய சிருஷ்டிப்பு, மனதில் அல்ல, சரீரத்தில் அல்ல. அவனது ஆவியே புது சிருஷ்டியாக, புது படைப்பாக மாறிவிட்டது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட புதிய படைப்பு நம்முடைய ஆவியில் நடைபெற்றதால் என்னென்ன மாற்றங்கள் வந்தது என்பதை தொடர்ந்து பார்க்கலாம். வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்.